சாட்டர்டே மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு தீபாவளிக்கு 5 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதனால பெருந்துறையிலேருந்து நேட்டிவ்க்கு நைட்டே வந்தாச்சு. வந்ததுலேருந்தே நல்ல மழை. காலையிலயும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை விட்டதுக்கப்புறமா மாடு தண்ணி ஏட்டுறதுக்கு ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சமயம் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மாட்டு தீவனம் அள்ளி கொடுக்குறது, அது கூடயே தண்ணியெல்லாம் மோந்து ஊற்றுறேன்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. வந்ததுலேருந்தே தண்ணியில் தான் விளையாட்டு. ஏதாவது சொன்னோன்னாலும் பயங்கரமாக கத்தி அழுகுறாங்க. மிரட்டினாலும் அத்தைக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டாச்சு. விளையாண்டுட்டு மாடெல்லாம் தண்ணி கட்டிட்டு காலையில் 8:30க்கே சாப்பிட்டாச்சு. நான் பெருந்துறையில் இருக்கும்போது எப்படியும் சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிரும். ஆனால் இங்கே வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்டோம். மாமா பால் கடையிலேருந்து வரும்போது ஸ்வீட்டு நெய்யெல்லாம் கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே வருஷம் வருஷம் தீபாவளிக்கு கொடுக்குறதா. அதையும் பார்த்துட்டு முறுக்கு சுடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பச்சரிசி மாவில் தான் அந்த முறுக்கு செய்வோம். இதோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். முறுக்கு சுட்டுட்டு அதே எண்ணெயில் பெருந்துறையிலேருந்து வரும்போதே அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். 2 நாளைக்கு மேலே ஊறிடுச்சு. அதையும் சேர கையோடு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து வச்சாச்சு.